எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி மலரம்மா சமையலில் புதினா துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு என்ன தேவையான பொருட்கள் பார்க்கலாம். ஒரு கட்டு புதினாவை எடுத்து கிள்ளி வச்சுருக்கேன், நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கேன். 4 வரமிளகா, இஞ்சி ஒரு துண்டு எடுத்து ஒரு 5 பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி, 2 தேங்காய் பீஸ் எடுத்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 6 பல்லு பூண்டு. பாருங்கள், கொஞ்சம் உளுத்தம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கலாம். எடுத்து வச்சுருக்க உளுத்தம் பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். உளுத்தம் பருப்பு கொஞ்சம் பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். பாருங்க, உளுத்தம் பருப்பு பொன்னிறமாக வரது இருக்குது. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டு போட்டுக்கலாம். கூடவே இஞ்சி, வரமிளகாய், இதோட நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் போட்டுக்கலாம். புளி போட்டுக்கலாம். இங்கே நம்ம எடுத்து வச்சுருக்க புதினாவை போட்டுக்கலாம். இந்த மாதிரி புதினா துவையல் செஞ்சு சாப்பிட்றதுனால பசி நல்லா எடுக்கும், நல்ல ஜீரணமாகும். அதனால் நீங்கள் புதினா துவையல் அடிக்கடி உணவில் சேர்த்துங்க. பாருங்கள், ஒரு கட்டு புதினா போட்டோம். போட்ட இடமே தெரியல, அது அந்த அளவுக்கு வதங்கி இருக்குது. கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள், புதினா நல்லா வதங்கி இருக்குது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். வதங்கி வச்ச புதினா எல்லாம் சூடானதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இப்போ நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ இந்த புதினா துவையலை நம்ம வெறும் சாப்பாட்டுக்கு பிசைஞ்சு சாப்பிட்லாம். ரச சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே இதை தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கு நல்லது, இது நல்ல ஜீரணமாகும். அதனால் நீங்களும் அடிக்கடி இதை செஞ்சு சாப்பிடுங்க வீட்டில். உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மலரம்மா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.